வெல்கம் டு டெம்பிள் வியூஸ். இனிய பக்தி சொந்தங்களுக்கு என் அன்பு வணக்கம். நம்ம சேனல்ல நிறைய பழமையான திருக்கோயில்களை பத்தி பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு சமகாலத்தில் கட்டப்பட்ட வித்தியாசமான ஒரு ஆன்மீக உணர்வை தரக்கூடிய இடத்துக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். 2 weeks முன்னாடி ஈஷா யோகா கோயம்புத்தூர் போயிருந்தோம். அன்னைக்கு கூட நான் ஆதியோகி ஸ்டாச்சு முன்னாடி லைவ் போட்டிருந்தேன். ஈஷா யோகாவில் 2 nights 3 days ஸ்டே பண்ணினோம். ஒரு 2 நாள் அமைதியாக நிம்மதியாக ஸ்டே பண்ணி அந்த பாசிட்டிவிட்டியை என்ஜாய் பண்ணோன்னு நினைக்கிற வேற யாருக்காவது யூஸ் ஆகும்னு தான் இந்த வீடியோ. கோயம்புத்தூர் பக்கத்தில் தென் கைலாயம்னு அழைக்கப்படும் வெள்ளிங்கிரி மலைக்கு பக்கத்தில் தான் ஈஷா யோகா அமைஞ்சிருக்கு. வெள்ளிங்கிரி மலைக்கு மேலே நிறைய சித்தர்கள் யோகிகள் வாழ்ந்திருக்காங்க. அது பக்கத்தில் தான் ஈஷா யோகா சென்டர் இருக்கு. இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய காட்டேஜஸ் இருக்கு. அதில் நாம் சூஸ் பண்ணது நதி காட்டேஜ். ட்ரெடிஷ்னலாக பீஸ்ஃபுல்லாக ஈஸ்தட்டிக்காக ரொம்ப க்ளீன் என்விரான்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு நதி காட்டேஜ் ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ். ரொம்ப காமாக நேச்சுரல் ஏரில் அமைதியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான இடம். ரொம்ப க்ளீனாக ட்ரெடிஷ்னலாக சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 4 பேர் தங்குற ரூம் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். தனித்தனியாக 4 beds இருந்தது. நோ டிவி, நோ லக்ஸுரி டிஸ்ட்ராக்ஷன். ஃபோன் அதிகம் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு சர்ப்பவாசல். இந்த சர்ப்பவாசல் வழியாக தான் என்ட்ரி ஆகணும். பாம்புகள் வந்து ஹியூமன் கான்ஷியஸோட க்ரோத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. என்ட்ரி ஆகும்போதே ஒரு நல்ல வைப். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த 2 நாளில் முதல் நாள் பிரதோஷம், அடுத்த நாள் மாத சிவராத்திரி. அதனால 2 நாட்களுமே ரொம்ப நிறைவாக சாமி கும்பிட முடிஞ்சது. நிறைய ஃபாரினர்ஸ், நிறைய நார்த் இந்தியன், நல்ல கூட்டம். ஆதியோகி ஸ்டாச்சு 112 feet உயரத்தில் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பஸ்ட் ஸ்கல்ப்சரா இது கின்னஸ் ரெக்கார்டில் இருக்கு. 2 நாளுமே நாங்கள் இங்கே இருக்கிற சூரியகுண்டம், சந்திரகுண்டம்ல நீராடினோம். மெயின் ஷெரைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் பாடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆண்கள் சூரியகுண்டத்துலேயும் பெண்கள் சந்திரகுண்டத்துலேயும் இங்கே நீராடுறது வழக்கம். ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். சந்திரகுண்டத்தில் ஒரே ஒரு லிங்கம் நடுவில் இருக்கும். நம்மளே நம்ம கைகளால் நீரள்ளி அபிஷேகம் பண்ண முடியும். சூரியகுண்டம் பெண்கள் அலௌட் இல்லை, மேலிருந்து நம்ம பார்க்கலாம். சந்திரகுண்டத்தை விட அளவில் பெருசா இருக்கு. 3 லிங்கங்கள் நடுவில் இருக்கு. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். அடுத்து லிங்க பைரவி டெம்பிளுக்கு போனோம். டிவோஷனலா ஃபயரோட கம்ப்ளீட் ஃபார்ம் தான் இந்த தேவி. இங்க இன்டென்ஸ் ஃபெமினைன் பவரா ஃபீல் பண்ண முடியும். லைஃப்ல மெட்டீரியல் சக்சஸ், ஹெல்த், எமோஷனல் பேலன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த எனர்ஜெட்டிக் ஸ்பேஸை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அப்படியே குங்கும வாசனையோட ரொம்ப மங்களகரமா இருந்தது. அடுத்து தியானலிங்கம். இங்க நாங்கள் ரொம்ப அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணோம். பிரிக் அண்ட் மட் மட்டும் வச்சு பில்ட் பண்ண ஒரு மேசிவ் டூம் ஷேப்பில் இந்த தியானலிங்கம் அமைஞ்சிருக்கு. உள்ள சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ரொம்ப டைனமிக்காக இருக்கு. இந்த தியானலிங்கம் முன்னாடி 15 நிமிஷம் சைலண்டாக உட்காந்தா தானாக உங்கள் மைண்ட் ஸ்டாப் ஆகிடும். தியானிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இடம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மெல்லிய மணி ஓசை கேட்கும். எழுந்து போகிறவங்க அமைதியாக போகலாம். நீண்ட நேரம் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஈஷா யோகாவில் இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு 2 வேளை சாத்விக் ஃபுட் இங்கே கொடுக்குறாங்க. பியூர் யோகிக் டயட்.
காரம் இல்லாமல், ஸ்பைசஸ் இல்லாமல், எண்ணெய் இல்லாமல், கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் சாலட்ஸ், மில்லட் பொங்கல், மில்லட் கஞ்சி இது மாதிரி கொடுக்குறாங்க. காலையில் 11 to 11:30க்கு பிரஞ்சும், நைட்டில் 7 to 8க்குள்ள டின்னரும் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே ஸ்டே பண்ணுறவங்க சுற்றி பார்க்கறதுக்கு அங்கேயே இருக்கிற சைக்கிள்ஸை எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அங்கங்கே பார்க்கிங் ஸ்லாட் மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் சைக்கிளை விட்டுடலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் வேறு எதுவும் ஆர்டர் பண்ணி சாப்பிடணுன்னா ஃபுட் கார்னர்ஸும் இருக்குது. அந்த பெரிய நந்தி ரொம்ப மெஜஸ்டிக்காக இருந்தது பார்க்கவே. இந்த 3 நாளும் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொட்டீன் லைஃபோட ஸ்ட்ரெஸ்ஸை மறக்க, எனர்ஜெட்டிக்காக ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிப் உண்மையிலே பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப மைண்டுக்கு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ஸ்டே பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடி வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்புடன் ரம்யா.